ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள் எல்லாத்திற்கும் பின்னாடியும் அந்த அழகு சார்ந்த விஷயத்தை தவிர ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. பெண்கள் நெத்திச்சுடி, கம்மல், ஒட்டியானம், மோதிரம், மெட்டி, இப்படி எல்லாத்திற்கு பின்னாடியுமே அவர்களுடைய உடல் சார்ந்த நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெட்டி இவ்வாறான சில விஷயங்களை அணிவதை தவிர்த்துட்டாலும் அதற்கு பின்னாடி உள்ள ஆரோக்கியத்தை அறிந்ததற்கப்புறம் கட்டாயம் அதை அணிந்தே தீருவார்கள். பொதுவாக பெண்களுக்கு திருமணம் ஆனவுடன் காலில் மெட்டி போடுவதை ஒரு சடங்காக செய்து வருகின்றனர். இந்த மெட்டியை பெண்ணின் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் அணிகின்றனர். இதனால் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் வராது. கருப்பையோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மெட்டி அணிவது பார்த்திங்கன்னா யாருமே தங்கத்தில் அணிய மாட்டாங்க. ஏன்னா அது தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோட அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால் அதை பாதங்களில் நம்ம மிதிபடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வெள்ளியில் தான் அணியணும். இந்த மெட்டியை வெள்ளியால் செய்யப்பட்டு உபயோகிக்கப்படுகிறது. காலோட கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் தான் இது அணியப்படுவதால் அங்கு ஒரு அழுத்தத்தை இது ஏற்படுத்துகிறது. தாம்பத்திய உறவை மேம்படுத்தும் ஆற்றலுக்கும் இந்த கால் மெட்டிக்கு உண்டு. நாம் அதை போட்டுக்கொண்டு நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த அழுத்தத்தின் காரணமாக கால்களில் உள்ள அந்த நரம்பானது செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம மெட்டியை பற்றி நன்றாகவே தெரிந்து கொள்வோம். மெட்டி என்பது சாதாரணமாக ஒரு சும்மா அணிகலன்களை தவிர்த்து அதற்கு பின்னாடி உள்ள ஆரோக்கியத்தையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் எது செய்தாலுமே அதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த மெட்டியை பற்றி நம்ம இப்பொழுது மட்டுமல்ல, ராமாயணம் போன்ற புராண காலத்தில் கூட இதை பற்றி நம்ம பேசப்பட்டிருப்பது நம்ம கண்டிருப்போம். ராவணன் பார்த்திங்கன்னா சீதையை கைப்பற்றி தூக்கி சென்ற போது ஒவ்வொரு அணிகலன்களாக அடையாளம் தெரிவதற்கு எந்த திசையில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்பொழுது மெட்டியையுமே தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களோட கருப்பைக்கான முக்கிய நரம்புகள் பார்த்திங்கன்னா கால் விரல்களில் தான் இருக்கிறது. வெள்ளியில் மெட்டி அணிவதனால வெள்ளியில் இருக்கும் ஒருவித காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுக்கும் ஆற்றல் உடையது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நோய்களை கட்டுப்படுத்துகிறது. பெண்கள் மெட்டியை பெருவிரலில் இருந்து இரண்டாவது விரலில் அணிவதன் மூலம் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராகவும் பாதுகாக்கப்படுவதாக அறிவியல் உண்மை கூறுகிறது. நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த விஷயங்களை அறிமுகம் செய்கின்றனர். இப்போ உள்ள காலத்தில் உள்ள தாய்மார்கள் பெரும்பாலும் அணிந்திருப்பார்கள். அடுத்து வருகின்ற இந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் அணிவது அப்படிங்கிறது ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் மறந்து விட்டு வருகின்றன. அதனால் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழி நம்ம எப்படி வந்தோமோ அதே பின்பற்றி வருவது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். திருமணமானதுக்கப்புறம் கட்டாயம் அனைத்து பெண்களும் பார்த்திங்கன்னா மெட்டி அணிந்து கொள்வது அவர்களுக்கு மிகுந்த நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்களுமே பார்த்திங்கன்னா திருமணமானவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் மெட்டி அணிந்திருப்பார்கள். ஒரு பெண் திருமணமானவர் என்பதை உணர்த்துவதும் அவர் கால் விரல்களில் அணிந்திருக்கும் மெட்டி தான். நெற்றி உச்சி வகிட்டில் பொட்டு வைத்திருப்பார். கழுத்தில் மாங்கல்யம், கால்களில் மெட்டி அணிவது கூட அடையாளம் என்பதை விட ஆரோக்கியம் உள்ளது என்பதையும் உணர்ந்து அதை நம்ம செய்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா பொட்டு வைத்த முகத்தோடு எப்பொழுதுமே இருக்கணும். திருமணமான பெண்கள் மட்டுமல்லாமல் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பொட்டு வைக்க வேண்டும். ஒரு பெண் பார்த்திங்கன்னா பொட்டு வைத்தோட முகத்தோடு எப்பொழுதுமே இருக்கும் பொழுது அந்த முகம் எப்பொழுதுமே ஒரு பிரகாசத்தோடு அழகாக தெரியும். பொட்டு வைத்த முகத்திற்கு அழகு கூடுவதோடு பாதுகாப்பும் அது அதிகம். அதுபோல் பார்த்திங்கன்னா நெற்றி சுட்டி அணியும் போது தலைவலி சைனஸ் பிரச்சனை சரியாகும். காதுகளில் தோடு போட்டால் மூளையின் திறன் அதிகரிக்கும். கண் பார்வை திறன் கூடும். மோதிரம் போட்டால் பாலுறுப்புகளை தூண்டும் புள்ளிகள் மோதிர விரலில் உள்ளது. எனவே திருமணமானவர்கள் மட்டுமே மோதிர விரலில் மோதிரம் போடுவது மிகவும் நல்லது. மிகவும் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா மூக்குத்தி. மூக்கில் இருக்கும் சில புள்ளிகள் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. இந்த புள்ளிகளை தூண்டப்படும் போது அது தொடர்பான நோய்கள் நமக்கு குணமாகும். மூக்குத்தி உஷ்ணவாயுவை வெளியேற்றுகிறது. மூக்குத்தி அணியும் பெண்கள் சில நாட்களில் வயிற்று சிக்கல் சரியாகி வருவதையும் நம்ம உணரலாம். இப்போ உள்ள பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை மறந்து கொண்டு
ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மூட நம்பிக்கைகள் அப்படி இப்படின்னு அவர்கள் தவற விடுவது தான் இப்போ உள்ள பிரச்சனைகளாக ரொம்ப இருக்கின்றது. ஏன்னா அதற்கு பின்னாடி ஆன்மீகம் அப்படின்னு பார்க்காம அறிவியலும் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம பின்பற்றுவோம். ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை நம்ம அறிவியல் அப்படின்னு சொன்னால் தான் அது மூலியமாக அவர்களுக்கு புரிய வருகிறது. ஆன்மீகம் அப்படின்னா அதை பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஆன்மீக வழியில் பின்பற்றி வந்தார்களோ அதை இப்போ உள்ளவர்களுக்கு தகுந்தாப்பில் அதை பின்பற்ற வகையில் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கோமோ அவர்கள் அதை பின்பற்றணும். அதற்காக நம்ம எந்த வழியில் வேண்டுமானாலும் அதை சொல்லி கொடுக்கலாம். அதனால் மூக்குத்தி அணிகிறோம் அப்படிங்கிறது ஒரு முகப்பொலிவுக்கும் உடல் நலத்திற்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த சிறிய குழந்தைகளுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு வளர்த்து வரும் பொழுது அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்கள் இவ்வாறான விஷயங்களை புரிய வைப்பார்கள். ஏன்னா நம்ம அவர்கள் இஷ்டப்போக்கில் நம்ம விட்டுட்டாலும் அது தவறான போக்கில் போய் முடிந்துடும். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையானதும் அவர்களுடைய அழகு சம்பந்தப்பட்டதற்கும் இந்த விஷயங்களை நம்ம முறைப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் அணிகின்ற வளையல்கள் அணிகலன்கள் தோள்பட்டைக்கு கீழே முழங்கைக்கு மேலே இறுக்கமான அணிகலன்கள் அல்லது கயிறுகள் அணியும் பொழுது உடல் இரத்த ஓட்டம் சீராகி பதற்றம் படபடப்பு பயம் குறைகிறது. மார்பக புற்றுநோய் வருவது தவிர்க்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. மார்பக பகுதியில் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் சீராகிறது. கைகளில் வளையல்கள் அணிவதன் மூலம் அந்த பகுதியின் புள்ளிகள் அழுத்தப்படுகிறது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வெள்ளையணு உற்பத்தி உடலில் அதிகரிக்கிறது. முக்கியமான ஹார்மோன்கள் சுரப்பதும் சரியாக உள்ளது. இதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். இதற்காகவே கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துகின்றனர். வளையலோட முக்கியத்துவத்தை நம்ம ஏற்கனவே பதிவில் குறிப்பிட்டிருக்கோம். பார்க்காதவங்களும் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். கழுத்தில் செயின் அணியும் பொழுது பார்த்திங்கன்னா உடலுக்கும் தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டம் சீராகும். ஒட்டியானம் அணியும் பொழுது இடுப்பு பகுதியின் சக்தி ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கூடும். வயிற்றுப்பகுதிகள் வலுவடையும். எல்லா அணிகலனுக்குமே நம்ம அளவோடு அணிந்து கொண்டு அதை நம்ம ஆரோக்கியத்திற்காக அணிகிறோம் அப்படிங்கிறதே நம்ம மனசில் வச்சுக்கணும். அழகுக்காக நம்ம நிறையவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போதே இவ்வாறான அணிகலன்களை அணிந்து கொண்டு வீட்டிலேயே நடைபயிற்சி மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய திருட்டுத்தனமான விஷயங்களும் நடக்குது. அதனால் எதிர்பாராத சம்பவங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அணிகலன்களை நீங்கள் வீட்டிலேயே போட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. வெளியே போகும்போது குறைந்த வகையான அணிகலன்களே போட்டு போங்க. சிறு குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே பழக்கப்படுத்துங்க. ஒவ்வொரு அணிகலன்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆரோக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எது சரி எது தவறு, எப்படி ஆன்மீகத்தில் தினம்தோறும் விளக்கேற்றி வழிபடணும், இறை வழிபாட்டில் எப்படி ஓங்கி இருக்கணும், எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அதற்கு பின்னாடி உள்ள ஆரோக்கியத்தையுமே நம்ம புரிய வைக்கும் பொழுது அவர்களுக்கு மேலும் அதன் மீது உள்ள ஈர்ப்பானது அதிகமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு அணிகலனுக்கு பின்னாடியுமே நம்ம தினம்தோறும் உடற்பயிற்சி செய்கிறோம். அப்படி செஞ்சாலும் கூட நம்மளுக்கு சில நரம்புகள் அப்படிங்கிறது தூண்டப்படாது. இவ்வாறான அணிகலன்கள் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல உள்ள நரம்புகளை நம்ம அசைந்து கொடுக்கும் பொழுது அவைகள் உராய்வின் காரணமாக தூண்டப்பட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகை செய்கிறது. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.